அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கலாம். இந்த உலகம் உங்களை கைவிட்டது போலவும் நீங்கள் தனியாக போராடுவது போலவும் உணர்ந்திருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் எவ்வளவு பெரிய சங்கடங்களுக்குள் இருந்தாலும் அவரை விசுவாசத்துடன் நம்பும் போது அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்ற எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. நாம் கண்ணால் காணாத காரியங்கள் நடந்தேறும் என்று உறுதியாக நம்புவதே விசுவாசம். உங்கள் வாழ்வில் வெளிச்சமே இல்லாதது போல தோன்றினாலும், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று தோன்றினாலும், அவர் உங்களுக்காக செயல்படுகிறார் என்ற உறுதியை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசுவை நம்பினால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இன்றும் அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் என்பதை நம்புங்கள். அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பெரிய கஷ்டங்கள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் பல நேரங்களில் தனிமையாகவும் சோர்ந்து போயும் இருக்கின்றோம். ஆனால் எங்களை நேசித்து என்றும் கைவிடாதவரான உம்மை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று எபிரேயர் 11:1 உள்ள உம் வார்த்தையை அறிக்கையிடுகின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எங்கள் கண்ணுக்கு தெரியாத உம்முடைய சுகத்தையும் சமாதானத்தையும் அற்புதத்தையும் நாங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறோம். எங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த உம்முடைய சத்தியத்தை உறுதியாக நம்புகின்றோம். இயேசுவே, எங்கள் பலவீனத்தில் உமது பலம் வெளிப்படட்டும். எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் போராட்டங்களில் எங்களுக்கு வெற்றியை தாரும். நீரே எங்கள் மேய்ப்பர், எங்களுக்கு ஒரு குறையும் வராது என்று விசுவாசத்துடன் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.